ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் எண்ணற்ற நாமத்தினாலே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். என்ன சுகமாக இருக்கீங்களா? நம்முடைய நிகழ்ச்சியை தொடர்ந்து நீங்கள் பார்த்து கொண்டு வர்றீங்க. அது மாத்திரமல்ல, இந்த நிகழ்ச்சிக்காக அதிகமாக நீங்கள் ஜெபிக்கிறீங்க. இந்த நிகழ்ச்சி அப்படின்னு சொல்கிறதை காட்டணும், இந்த ஊழியங்களுக்காக அதிகமாக நீங்கள் ஜெபித்து கொண்டு வர்றீங்க. இந்த வருஷத்துடைய துவக்கத்தில் ஜீரோவர் மினிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு புதிய ஊழியத்தை கர்த்தர் நமக்கு தந்தார். இந்த ஜீரோவர் மினிஸ்ட்ரி அப்படிங்கிறது கடைசிக்கார நேரம், கடைசி காலம் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் கடைசி நேரம் அப்படிங்கிற ஊழியத்தை கர்த்தர் இந்த வருஷத்தின் துவக்கத்தில் கர்த்தர் நமக்கு தந்தார். தொடர்ந்து ஊழியங்களுக்காக நீங்கள் அதிகமாக ஜெபிக்கணும். குறிப்பாக எங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். நீங்கள் அரை மணி நேரம் நிகழ்ச்சி நீங்கள் பார்த்துடுறீங்க. இதற்கென்று எடுக்கிறது, அதை எடிட் பண்ணுறது, அப்லோட் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய ஒரு டீம் நமக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்காகவும் கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் ஜெபிக்கணும். சரிங்களா? பாஸ்டர் ராஜேஷேகருக்காகவும் அவர் குடும்பத்திற்காகவும் அதிகமாக நீங்கள் ஜெபிக்கணும். அதே போல் எனக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. குறிப்பாக நம்முடைய தீர்க்கதரிசி அண்ணன் அவர்களுக்காகவும் அதிகமாக, வின்சென்ட் செல்வகுமார் தீர்க்கதரிசி அண்ணன் அவர்களுக்காகவும் அதிகமாக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுமாறு உங்களை அன்பாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். சரிங்களா? சரி, நீங்கள் ஜெபிப்பீங்கன்னு சொல்லி நம்பிக்கையோடு கூட உங்கள்கிட்ட இப்படிப்பட்ட ஜெப குறிப்புகளை, எங்களுடைய காரியங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளணும், எங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை உங்களோடு கூட நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் ஜெபிப்பீர்கள். சரிங்களா? சரி, இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு காரியத்திற்காக நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஜெபிக்க போகிறோம். என்ன ஜெபம் அப்படின்னு பார்த்தா, சுவிசேஷ தடைகள் மாறும்படிக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். சுவிசேஷ தடைகள் இப்போ பாருங்கள், 2000 ஆண்டுகளுக்கு மேலே நம்ம வந்துட்டோம். சுவிசேஷ தடைகள் இந்த காலங்களில் தான் அதிகமாக காணப்படுது. 18வது நூற்றாண்டில் மிஷனரிகள் ஜெர்மன் தேசத்திலிருந்து, இங்கிலாந்திலிருந்து, அப்புறம் அமெரிக்காவிலிருந்து, இந்த மாதிரி பல நாடுகளிலிருந்து நிறைய மிஷனரிகள் என்ன பண்ணாண்டா சுவிசேஷர்களாக இந்தியாவிற்குள்ளே அவங்க கால் எடுத்து வைத்தாங்க. அதன் பிறகு தான் இந்தியாவில் ஒரு பெரிய ஒரு சமூக மாற்றம் வந்தது. கல்வியில் ஒரு மாற்றம் வந்தது, நம்முடைய பழக்க வழக்கங்களிலே மாற்றம் வந்தது, நம்முடைய நாகரிகங்களிலே மாற்றம் வந்தது. சரிங்களா? எல்லா விதத்திலும் பெரிய பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தது இது அப்படின்னு சொன்னால் கல்வியின் மூலமாகத்தான் வந்தது. சரிங்களா? இந்த மாற்றங்களை கொண்டு வந்தவர்கள் யார் அப்படின்னு சொன்னால் கிறிஸ்துவினால் அறிவிக்கப்பட்ட மிஷனரிகள் மூலமாகத்தான் வந்தது. இப்போ பாருங்கள், நீங்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், ஏன் நம்முடைய இந்தியாவில் பெரும்பாலான பகுதியில் இருக்கிற ஜனங்கள் எங்கே படித்திருப்பார்கள் அப்படின்னு சொன்னால் மிஷனரிகளால் ஏற்படுத்தப்பட்ட அந்த கல்விக்கூடங்களில் தான் அல்லது காலேஜில்ஸ்லாம் என்ன படிச்சுக்கிருப்பாங்க அல்லது படிச்சிருப்பாங்க. சரிங்களா? அப்போ பாருங்கள், எங்கள் ராமாவரம் பகுதியிலும் கூட ஸ்வார்ட்ஸ் ஐயர் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னால் 1818ஆம் நூற்றாண்டிலே வந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 260-300 ஆண்டுகளுக்கு நெருங்கி கொண்டு இருக்கிறது. அத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இன்று வரைக்கும் அது கல்விங்கிற நாகரீகத்தை, அது கல்விங்கிற கண்களை திறந்து கொண்டு தான் இருக்கின்றது. இப்போ இப்படியே அவங்க எல்லாம் வந்தபடினால்தான், சுவிசேஷர்கள் இப்படி எழும்பினபடினால்தான் அங்கே நிறைய பேருக்கு ஒளி ஏற்றப்பட்டது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இக்காலங்களிலே இப்போ நம்ம வாழ்கிறோம் பார்த்தீங்களா, இந்த 21ஆவது நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்க பார்த்தீங்களா, இப்போ நம்ம வாழ்கிற நாட்களிலே இந்த சுவிசேஷர்கள் எழும்பக்கூடாதபடிக்கு, மிஷனர்கள் எழும்பக்கூடாதபடிக்கு, சுவிசேஷ வார்த்தைகள் இப்போ சொல்லக்கூடாதபடிக்கு, மற்றவர்களுக்கு சொல்லக்கூடாதபடிக்கு, கிராமங்களை சொல்லாத, பட்டணங்களை சொல்லாத, மதம் மாற்றாத அப்படின்னு சொல்லி இப்போ சுவிசேஷத்தை தடை செய்கிறவர்கள் நிறையா பேர் எழும்பி இருக்கிறாங்க. நிறையா பேர் இப்போ அதுக்கு என்ன செய்கிறாங்கடா, அதுக்கு ஆட்சியாளர்களும் துணை போகிறாங்க. சில மத தீவிரவாதிகள்னு சொல்கிறாங்க. வரல வந்து நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள என்ன செய்கிறாங்கடா, சில அமைப்புகள் தங்களுடைய பேரை வைத்துக்கொண்டு, தங்களுடைய பேருக்கு பின்னால் ஒரு அமைப்பை ஒன்று வைத்துக்கொள்கிறாங்க. ஒரு அமைப்பை வைத்துக்கொண்டு, இந்த அடிப்படையில் நாங்கள் வர்றோம், நாங்கள் இந்த அமைப்பில் இருக்கிறோம், நீ இயேசுவை பற்றி சொல்லக்கூடாது, இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வெளி கூட்டங்களுக்கு கூட, பப்ளிக் கூட்டங்களுக்கு கூட தடை பண்ணிட்டாங்க. இதெல்லாம் இந்தியாவுக்காக இருக்கட்டும், மற்ற எந்த ஒரு தேசமாக இருக்கட்டும், மிகப்பெரிய ஒரு ஆபத்து என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா சுவிசேஷம் என்பது ஒரு ஒளி, ஒரு ஒளி. அந்த ஒளியை எங்கெங்கெல்லாம் நம்ம பரவ செய்கிறோமோ அங்கெல்லாம் ஒரு வெளிச்சம் உண்டாகும். நம்முடைய இந்திய தேசம் இன்றைக்கி மகாபெரிய ஒரு இருளுக்குள்ள தான் போய் கொண்டிருக்குது. கொடிய கொரோனாங்கிற ஒரு இருள். அது மாத்திரமல்ல, பொருளாதாரத்தில் பெரிய ஒரு மந்தமான ஒரு இருள். எவ்வளோ கீழே அப்படியே அடிமட்டமாக மைனஸில் போய்க்கு இருக்குது. இதனால தான் விலைவாசியெல்லாம் ஏறிக்கிட்டே போகுது. இந்த பெட்ரோல் விலை, டீசல் விலையெல்லாம் 100 ரூபாய் ஏன் தாண்டுச்சு அப்படின்னு பார்த்தா, பொருளாதாரத்துடைய மதிப்பு, பணத்துடைய மதிப்பு ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதனால தான் விலைவாசியெல்லாம் ஏறிக்கிட்டு போகுது. அப்போ இப்படி பாருங்கள், இப்படி ஒவ்வொன்றா நம்ம சொல்லிக்கிட்டே நம்ம போகலாம். வேலை இழப்பு, பல கோடிக்கணக்கான பேர் வேலை இழந்து போயிட்டாங்க. எத்தனை நிறுவனங்கள் இழுத்து மூடப்பட்டு போச்சு. இதெல்லாம் நஷ்டம் தானே. எவ்வளவு நஷ்டம், பொருளாதாரத்தில் பெரிய நஷ்டம். இது இந்தியாவுக்கு மகாபெரிய ஒரு இருள் என்பதை நம்ம சொல்ல வேண்டும். அப்போ இந்த இருளை நீக்குவதற்கு பரிசுத்த வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்ன தெரியுமா?
என்ன தெரியும்டா, இந்த இருளை நீக்குவதற்கு நீ வெளிச்சத்தை நீ கொண்டு வா. இருளை நீக்கணும்டா, சுவிசேஷம் என்னும் ஒளியை, அந்த வெளிச்சத்தை நீ கொண்டு போனா இந்த இப்படிப்பட்ட இருளெல்லாம் நீங்கி போய்விடும். அது மாத்திரமல்ல, இந்த இருள் மாத்திரமல்ல, நம்முடைய மனசுல ஒரு கொடிய ஒரு இருள் காணப்படும். ஒரு குழப்பம் இருக்கும், மன அழுத்தம் இருக்கும், வியாதி இருக்கும். இருக்க மத்தியில மன சமாதானம் இல்லாமல் இருப்பாங்க. எத்தனை பேர் இருக்கிறாங்க யோசித்து பாருங்க, எத்தனை பேர் இருப்பாங்க. இப்போ அவர்களுக்கெல்லாம் இந்த சுவிசேஷன ஒளி விதைக்கப்பட்ட அந்த ஒளி அவங்க கேட்டால் என்ன செய்யணும், ஒளி என்ன செஞ்சிடும், இருளை தானாக துரத்தி விட்டுரும், இருள் தானாக ஓடி போய் விடும். அதானே, அதைத்தான் இப்போ நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சுவிசேஷ ஒளி எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்தியாவே இப்போ எனக்கு மறுக்குது. சுவிசேஷன ஒளி அதை குறித்து வேதம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பாருங்கள். நான் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அதில் 2 கொரிந்தியர் புஸ்தகம், அந்த பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டதை எல்லாரும் நீங்கள் பார்க்குறீங்க, மற்றவர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். என்ன போட்டிருக்குன்னு பாருங்கள். வேதம் இதை குறித்து என்ன சொல்லுது? இந்த வேதம் அப்படின்னு சொன்னால் என்னது? இந்த பரிசுத்த வேதாகமத்தை தேவனாகிய கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறா, சரிங்களா? அப்போ இதிலிருந்து தான் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு நமக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்குதே, இதுக்கு என்ன நம்ம செய்யலாம், அதுக்கு ரெமெடி என்ன அப்படிங்கிற காரியங்களில் அறிந்து இங்கே இதை வச்சு தான் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். சரி, வாசித்து பாருங்கள். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனம். நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 3வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். எங்கள் சுவிசேஷம் மறைப்பொருளாக இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைப்பொருளாக இருக்கும். தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான் அப்படின்னு போட்டிருக்குது. அப்போ பாருங்க, தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. இந்த சுவிசேஷத்தின் ஒளிக்கு எவ்வளவு பெயர், நீண்ட பெயர் கொடுத்துருக்கு பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. அப்போ எவ்வளோ பெரிய காரியங்களை செய்து பாருங்க. தான் இவ்வளோ பெரிய நீண்ட பெயரை வேதத்தில் பரிசுத்த ஆவியானவர் நம்ம எழுதி வைத்திருக்கிறார். இந்த சுவிசேஷம் என்ன? இயேசு வந்தார், திரும்ப வரப்போகிறார். அவர் உங்களுக்கு நன்மை செய்வார், உங்கள் கஷ்டங்களை மாற்றுவார், உங்கள் பாவத்திலிருந்து அவர் தான் மன்னிக்க முடியும். பாவத்திலிருந்து இயேசு ஒருவர் விடுதலை செய்ய முடியும். பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை செய்பவர் இயேசு தான். இதைத்தான் நம்ம சொல்ல போகிறோம். இந்த இயேசு வந்தார், நீ திரும்ப வரப்போகிறார், இதை நம்ம சொல்ல போகிறோம். இவர் என்ன சொல்கிறோம்? நம்ம யாராவது போய் நல்லா குடிடா அப்படி சொல்கிறோமா? போய் நல்லா குடி, நல்ல பாவம் செய், நல்லா சினிமா பாரு அப்படின்னு சொல்லி ஒருத்தனை கெடுத்துக்கிட்டு நம்ம வர்றோமா? இல்லை பாருங்க. ஆனால் நல்லதை செய்தால் தேசம் இப்போது என்ன செய்யுது அப்படின்னா நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது. தேசம் அப்போது நம்மளை புறம்பாக்குது. இதை சத்துரு செய்கிறான். அது கீழே போட்டிருக்குது. அவ பாருங்க, அவர்கள் அது அவிசுவாசிகளாகிய ஒருவன், அந்த உலகத்துக்குரியவன் பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் பிசாசு. அவன் என்ன செய்யறானா, ஜனங்களுடைய கண்களை குருடாக்கி போட்டிருக்கிறான். எனவே தான் யாரெல்லாம் அப்படிப்பட்ட இந்த குருடாக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் அந்த சுவிசேஷத்தை எதிர்க்கிறாங்க. அப்போ இவர்களுக்குள்ளே தான் நம்ம என்ன செய்யணும், அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. ஆயினும் அவர்களை நேசித்து நம்ம என்ன செய்யணும், சுவிசேஷ ஒளியை எல்லாருக்கும் நம்ம கொண்டு போகணும். அப்போ இந்த சுவிசேஷ ஒளியை கொண்டு போகக்கூடாதபடிக்கு, சுவிசேஷ ஒளியை ஏற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு இந்திய தேசம் இப்போது மறுக்குது. மற்றவர்கள் மறுக்கிறாங்க. ஒரு சில, எல்லாரும் கிடையாது, ஒரு சில மத அமைப்பினர் என்ன செய்கிறாங்கடா, இந்த சுவிசேஷம் ஒளி எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். யாரெல்லாம் அந்த மாதிரி சுவிசேஷ ஒளி எங்களுக்கு வேண்டாம், இயேசு எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்களுடைய உண்மையான வாழ்க்கையை, அவருடைய அந்தரங்க வாழ்க்கையை, மறைமுகமான உள்ளான வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தா அவர்கள் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் அகப்பட்டு கொண்டிருப்பாங்க. இந்த சுவிசேஷம் ஒளியை அவர்கள் நம்ம கொண்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்குள்ள காணப்படுகிற அந்த வியாதி எனும் கொடிய இருள், பிசாசு எனும் கொடிய இருள் எல்லாம் விலகி போயிடும். அவங்க சமாதானமாய் வாழுவாங்க, சந்தோஷமாய் வாழுவாங்க. சரிங்களா? இப்படிப்பட்ட காரியத்தை செய்வது தான் இந்த கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தையை தான் நம்ம என்ன செய்யணும், அவங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நம்ம என்ன செய்ய விதைத்து கொண்டே இருப்போம். அப்போ இதுக்கு நிறைய தடைகள் உண்டாகுது. ஆனால் கர்த்தர் சொன்னார் என்ன செய்யணும்னு சொன்னால், கர்த்தர் இந்த பூமியிலே வாழ்ந்த பிறகு 33 ஆண்டுகள் வாழ்ந்த பிறகு இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு ஏறுவதற்கு முன்பதாக, பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்பதாக தம்முடைய சீசர்களை பார்த்து அவர் சொன்னார், கடைசி கட்டளை அது. கட்டளை
என்ன கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டிய ஒரு கட்டளை. அதைத்தான் அவர் சொன்னார். என்ன சொல்லியிருக்கிறார் அதையும் நம்ம வாசித்து பார்த்துருவோம். மார்க் எழுதின சுவிசேஷ பகுதி அதில் 16வது அதிகாரம் என்ன போட்டிருக்குன்னு பாருங்கள். அதில் 15 அப்புறம் 16 ஆகிய 2 வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் பாருங்கள். என்ன போட்டிருக்குன்னு பாருங்கள். தம்முடைய சீசர்களை பார்த்து அவர் சொன்ன அழகான ஒரு கட்டளை. சீசர்கள் யார்? நீங்கள் நானும் தான். இன்றைக்கி நீ யார் இருக்கிறா? அவர்கள் சீசர்கள் இருக்கும்போது அந்த வார்த்தையில் அவர்களை பார்த்து சொன்னார். இன்றைக்கு நம்ம தான் சீசர்களாக இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையிலே சொல்லுகிற வாயாக நம்ம இருக்கிறோம். சரிங்களா? அவர் நிமித்தமாக நம்முடைய கால்கள் புறப்பட்டு போகணும். நம்முடைய கைகள் அவருக்காக வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும். சரி, அவர் சொன்ன வார்த்தைகளை பாருங்களேன். என்ன போட்டிருக்குது? பின்பு இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அடுத்து அவர் சொல்கிறார், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக அவன் தீர்க்கப்படுவான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. என்ன போட்டிருக்குன்னு பாருங்க. இந்த விசுவாச வார்த்தையில கேட்டா நல்லது, கேட்கலையா அவன் ஆக்கினை தண்டனை அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. அப்போ நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் சொன்ன மகாபிரிய ராஜரீக ஒரு கட்டளை, ராஜரீக ஒரு திட்டம் என்னன்னா, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். இதுதான் கர்த்தர் சொன்ன நமக்கு மிகப்பெரிய ஒரு பிரதான ஒரு கட்டளை. இது நம்ம கண்டிப்பாக நம்ம செய்து ஆகணும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நீ என்ன செய்யணுமா? இயேசுவை பற்றி பிரசங்கிக்கணும். அப்படிங்கிறதான் கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை. அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக அங்கே நமக்கு கோடிட்டு காண்பிக்கிறார். அப்போ நம்ம நினைச்சிருந்தா இந்த மாதிரி சுவிசேஷ வார்த்தைகள் வரக்கூடாதபடிக்கு, வெளிப்படக்கூடாதபடிக்கு இப்பொழுது நம்முடைய இந்திய தேசம் பல விதமான சட்டங்களை போட்டு தடை செய்து கொண்டிருக்கின்றன. இவையெல்லாம் கர்த்தர் மாற்றும்படிக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ மத மாற்ற சட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்படுகிறோம். முன்னாடிலாம் ஒரு சில அரசாங்கம் முன்னாடி இருக்கிற முன்னாள் சில முக்கியமான அரசியல் தலைவர்கள் இந்த மதமாற்ற சட்டத்தை கொண்டு வந்தாங்க. என்ன ஆனது? அவ்வளோதான், ஆளே காணோம். இன்னைக்கு மகாபெரிய தண்டனை தமிழ்நாட்டுக்கு உண்டானது, இந்தியாவிலே உண்டானது. இன்றைக்கு அதெல்லாம் பார்த்தும் அதெல்லாம் கண்டும் கூட இப்போ இருக்கிற அரசியல் தலைவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த மதமாற்ற தடை சட்டத்தை இந்தியா முழுசும் கொண்டு வரலாமா அப்படின்னு சொல்லி அவங்க பேசி கொண்டு இருக்கிறாங்க. சரிங்களா? அரசியல் தலைவர்கள் நல்லவர்கள், நான் உண்மையிலே சொல்கிறேன், உண்மை நல்லவர்கள். ஆனால் சில அமைப்புகள் அவர்களை தூண்டி விடுறாங்க. அதுதான். சரி, என்ன பாருங்களேன், எங்கெங்கெல்லாம் இந்த மதமாற்ற தடை சட்டம் இப்போது நம்முடைய இந்தியாவில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, எந்தெந்த மாநிலங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அருணாச்சல பிரதேசம், குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், அப்புறம் உத்தரப்பிரதேசம், இமாச்சல பிரதேசம், சத்தீஸ்கர், இன்னும் நிறையா இப்படி நீண்டு போயிட்டே இருக்குது. இப்போ இப்படிப்பட்ட இடங்களெல்லாம் இந்த மதமாற்ற தடை சட்டம் இருக்குது, இப்போதைக்கு அமுலில் இருக்குது. சரிங்களா? இப்போ என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால், இந்த மதமாற்ற தடை சட்டத்தை இந்தியா முழுசும் கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ பாருங்க, அப்படின்னா என்னது? சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வீட்டில் போய் நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம சொந்த வீடு இருந்தாலும் சொந்த வீட்டில் கூட பாட்டு பாடி ஆராதிக்கக்கூடாதுன்னு சொல்லி யாராச்சும் 2 பேரை கூட்டிக்கிட்டு வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். நான் சமயத்தில் ஒரு முக்கியமான ஒரு பட்டணத்துக்கு நான் ப்ரேயர் வாக்கு கடந்து போய்கிட்டு இருந்தேன். ரொம்ப நாளாயிருச்சு. நாங்கள் எல்லாருமே 2 வேன்களில் அந்த பகுதியின் ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணும்படிக்காக நாங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். அப்படி போயிருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊழியர் அவர் காரியத்தை சொல்கிறாங்க, இந்த சர்ச்சை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. வலப்புறமாக திரும்பி பார்த்தா ஒரு சர்ச் இருக்குது, நல்ல சர்ச்சு, நல்ல ஒரு பாரம்பரிய ஒரு சர்ச் இருக்குது. பக்கத்தில் இன்னொரு கோயில் இருக்குது. அது என்ன செய்கிறாங்கடா, அங்கே போய் விழா கொண்டாடிட்டு நல்ல கறியும் ஏதோ சம்திங் இந்த மாதிரி மாமிசத்தை சாப்பிட்டுட்டு குடிப்பதற்காக அந்த ஆலயத்தை பயன்படுத்துகிறார்களாம். யாரும் கேட்க முடியல. கேட்டால் பயங்கர பிரச்சனை. இன்னைக்கு வரைக்கும் அதை நடத்த முடியல. இன்னைக்கு வந்து பல போராட்டங்கள் எவ்வளவோ அவங்க பண்ணி பார்த்துட்டாங்க. பெரிய பெரிய அதிகாரிகளுக்கெல்லாம் அவங்க சொல்லிட்டாங்க. யாரும் அதற்கு ஒன்றும் சொல்ல, எதிர்ப்பு தெரிவிக்கலை. பாருங்கள், அங்கே நல்லா குடிச்சிட்டு அவங்க நல்லா சாப்பிட்டுட்டு இங்கே வந்து குடிக்கிறாங்க பாருங்கள். அப்போ கர்த்தருடைய இருதயம் எப்படி வேதனைப்படுன்னு யோசித்து பாருங்கள். ஒரு புனித இடத்த இந்த மாதிரி அசுத்தப்படுத்தலாம்னு சொன்னால் அதிகாரிகளுக்கு தெரியாத அவர்களுக்கு வந்து இப்போ பாருங்கள், இப்படிலாம் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஒரு முறை பாருங்கள், இதுக்கெல்லாம் நம்ம கண்டிப்பாக நம்ம ஜெபிக்கணும். கண்டிப்பாக நம்ம ஜெபம், இதெல்லாம் இப்படி நடக்கக்கூடாது ஆண்டவரே. நம்ம ஜெபம் பண்ணால் கர்த்தரதை மாற்றுவார். நம்ம ஜெபிக்கலை, அதனால தான் இப்படிப்பட்ட காரியம் நடக்குது. சரிங்களா? சரி, இப்போ ஒரு காரியத்தை நம்ம சொல்லிவிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்ம ஜெபிக்க போகிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட ஒரு பட்டணத்துக்குள்ளே என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னால், அதாவது நான் சொல்ல வேண்டியது என்ன, சொல்ல போகிறது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு சுவிசேஷ ஒளியை நம்ம கொண்டு போனால் என்ன நடக்குது அப்படிங்கிறத தான் நான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட
ஒரு குடும்பத்துக்கு போய் நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசி அண்ணன் அவர்கள் என்னை அனுப்பிவிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு பட்டணத்தில் பெரிய நற்செய்தி கூட்டம் நடைபெற்றது. அவங்க வந்து முடிஞ்ச பிறகு எங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி போய் என்னை அனுப்பி விட்டாங்க அண்ணன். அனுப்பின போனால் அவங்க ஒரு பெரிய ஒரு ஆஸ்பத்திரி, நல்ல பெரிய ஆஸ்பத்திரி. அந்த ஆஸ்பத்திரியில் ஒரு குறிப்பிட்ட வார்டு ஒன்று இருக்குது. அது எல்லாமே மென்டல் வார்டு, அந்த மாதிரி புத்தி சிவான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற ஒரு வார்டு. அதில் போய் நீங்கள் ஜெபம்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இந்த வார்டை பார்த்தோன்னா ஆகா இங்கே கூட்டிகிட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி நான் யோசித்தது உண்டு. சரி போய் நம்ம ஜெபம்ட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி உள்ளே நான் போகிறேன். உள்ளே போனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு சகோதரி அம்மா பெட்டில் பக்கத்தில் உட்காந்து கொண்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. நம்ம இப்போ இந்த அம்மாட்ட போய் என்னம்மா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். என் மகளுக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. உடனே அந்த விழிச்சு திட்டுறா. அப்படியே கெட்ட வார்த்தை சொல்லி என்னையே கெட்ட வார்த்தை சொல்லி அப்படி திட்டுறாங்க. எதுக்குலாம் இங்கே வந்த நாயே பேயே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டுது. அந்த அம்மா சொன்னாங்க, நான் கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக போச்சு, என்னதுடா எப்படி திட்டுது, எப்படி நம்ம ஜெபம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கஷ்டமாக போச்சு. அப்போ உடனே அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா கஷ்டப்படாதங்கய்யா, என் பிள்ளை கடந்த 2-3 மாதங்களாக, ஏன் 6 மாதங்களாக இதே நிலைமையில் தான் இருக்காங்க. நான் வீட்டுக்கு போவேன், என் பிள்ளைக்கு எப்போ நல்லா ஆகும், என் பிள்ளை மறுபடியும் எப்போ பழைய நிலைக்கு வருவா, இயேசு ஒரு நன்மை செய்ய மாட்டாரா? எத்தனையோ மாத்திரை மருந்து நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன், மாத்திரை கொடுத்தா தூங்குறா, ஆனால் மறுபடியும் அது விழிப்பு வந்துட்டா கெட்ட வார்த்தை இருக்க முடியல. ஐயா தயவுசெய்து மன்னிச்சுக்குங்க, என்னை உங்களை திட்டாங்கன்னு சொல்லி நான் எதையும் நடக்கலை ஐயா, நடக்கலாமா, நான் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், மகளுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் எதையும் யோசிக்கலை. சரிங்களா, தீர்க்கதரிசி அருள் அல்லவா அனுப்பியிருக்கிறாங்க, நான் போய் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் ஒன்றும் சிம்பிளாக ஒரு ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். இயேசுவே உம்மால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. இந்த மனவியாதியிலிருந்து, இந்த கொடிய இருளிலிருந்து இந்த மகளை விடுதலை செய்யுங்க இயேசு சுவாமி அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வேத வசனத்தை அப்படியே சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷ ஒளி இந்த மகளுக்குள்ளே வரணும், இந்த மகளுக்குள்ள இருக்கிற கொடிய வியாதியை நீ எடுத்து போடணும், கொடிய இருளை நீ எடுத்து போடும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு நான் கடந்து வந்தேன். முடிச்சாச்சு, பேசாமல் வந்துட்டேன். ஐயா ரொம்ப நன்றிங்கயா சொல்லி அம்மா சொன்னாங்க. அதன் பிறகு 1 மாதம் கழித்து எனக்கு ஃபோன் வருது. அதே அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, பக்கத்தில் இருக்கிற சகோதரர்களும் இருக்கிறாங்க, ஃபோன் பண்ணுறாங்க. சேர்ந்து என்ன பண்ணாங்கடா, இப்போ அந்த மக ஹாஸ்பிட்டலில் இல்லை வீட்டில் இருக்கிறா, நல்லா இருக்கிறாங்க, கொடிய இருள் அந்த மன வியாதி நீங்கி போச்சையா, நல்லா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அந்த மகள்கிட்ட ஃபோனை கொடுக்குறாங்க. எவ்வளோ அழகாக பேசுனாங்க யோசிச்சு தெரியுமா? இப்போ பாருங்கள், இப்படிப்பட்ட இருளை நீக்குவதான் இந்த கர்த்தருடைய வார்த்தை. இயேசுவால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. இப்படிப்பட்ட சுவிசேஷ ஒளியை இப்போ இந்திய தேசம் தடை செய்யுது. இப்படிப்பட்ட மாற்றங்கள் தடை வரக்கூடாது என்பதற்காக இன்றைக்கி இந்த இரவில் நம்ம என்ன செய்ய போகிறோம், நாம் ஜெபிக்க போகிறோம். சரிங்களா, இதுக்கு என்ன செய்யறாங்க, நிறைய மதவாதிகள் மூலமாக ஒரு தடைகள் உண்டாகுது, அரசியல் மூலமாக தடைகள் உண்டாகுது. அது மாத்திரமல்ல, 3வது சத்துருவினால் நிறைய தடைகள் வருது. இந்த தடைகளாக மாறும்படிக்காக இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு 10 நிமிடம் அல்லது 10-15 நிமிடம் நம்ம என்ன செய்ய போகிறோம், அப்படியே நம்ம ஜெபிக்க போகிறோம். சரிங்களா, கருத்தாக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம சொல்லிக்கொண்டே நம்ம போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம், அந்த சுவிசேஷ தடைகள் மாறும்படிக்காக எல்லாரும் கருத்து ஒருமித்தவர்களாக நம்ம ஜெபிக்க போகிறோம். குறிப்பாக நம்முடைய இந்திய தேசம் யாரும் நம்ம பகைக்கக்கூடாது, எல்லாரும் நம்முடைய சகோதரர்கள். இன்றைக்கி நம்ம எதிர்ப்பாளர் இருப்பாங்க, நாளைக்கு ரட்சிக்கப்பட்டு அமைதியாக வந்து கர்த்தரே தெய்வம் என்று சொல்ல போகிறாங்க. நடக்கும், எழுப்புதல் காலகட்டத்தில் கண்டிப்பாக அது நடக்கும். நம்முடைய இந்திய தேசத்தை பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு நல்ல ஒரு நாடாக கர்த்தர் மாற்றப் போகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் எலும்ப இந்த மாதிரி உண்டாகும். கர்த்தருடைய பிள்ளைகள் சுவிசேஷத்தை சொல்ல சரிங்களா, சுவிசேஷ ஒளியை எல்லா ஜனங்களுக்கும் கொண்டு போக அது நடந்து கொண்டே இருக்க தேசத்துடைய பொருளாதாரம் நல்ல சீரும் சிறப்புமாய் வரும். அது மாத்திரமல்ல, வேலை இழப்பு வராது, மறுபடியும் நல்ல வேலை வாய்ப்பு உண்டாகும். நம்ம ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் கண்களை மூடிக்கொள்வோம். முடிந்தால் முழங்கால் பிடித்துக் கொள்ளுங்க. ஒரு 10 நிமிடம் அப்படியே நம்ம ஜெபிக்க போகிறோம். மதமாற்ற தடைச்சட்டை வரக்கூடாது, சுவிசேஷ தடைகள் வரக்கூடாது. இருக்கிற மாநிலங்களிலே எந்தெந்த மாநிலங்களில் இந்த மதமாற்ற தடைச்சட்டம் இருக்குதோ அதெல்லாம் அந்தந்த மாநில முதல்வர்கள் வாபஸ் வாங்கிடணும். அந்த மாதிரி காரியங்களை கர்த்தர் செய்யணும். அதுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த இரவில் நம்ம கருத்து ஒருமித்து ஹல்லேலூயா நாம் ஜெபம் பண்ணா இந்தியாவுடைய பெரிய ஒரு மாற்றம் உண்டாகும். ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தினால் எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ. இப்போ விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கணும். அதை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்.
ஸ்தோத்திரம். தேங்க்யூலா. ராபா துடா ராபா, இயேசுவின் நாமத்தினால ராபா துடா ராகா லா ராபா லா துடா ராபா லா ராபா துடா ராபா லா ராபா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் கண்களை மூடிக்கொள்ளுங்க, ஆயத்தப்படுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றிப்பா. என்னோடு கூட இணைந்து ஜெபிக்க போகிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய ஆவினா நிரப்புங்க ஆண்டவரே. உங்களுடைய வல்லமிலா நிரப்புங்க ஆண்டவரே. ஜெப ஆவினார், விண்ணப்பத்தின் ஆவினார், மன்றாட்டின் ஆவினார், வைராக்கியத்தின் ஆவினார் ஆண்டவரே இந்த இரவிலே ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்ப வேண்டுமா நான் மன்றாடுகிறேன். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தேங்க்யூலா. நன்றிப்பா. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் ஆட்கொள்ளுங்க, நீர் ஆட்கொள்ளுங்க ஆண்டவரே, ஆட்கொள்ளுங்க. நம்முடைய மகிமையில் நம்முடைய பிரசன்னம் நம்முடைய பிள்ளைகளை இப்போதே மூடட்டும். இயேசுவே உமக்கு நன்றிப்பா. ராபா துடா ராபா லா ராபா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறாங்க பிதாவே. ஆமென். இப்போ நான் ஒவ்வொரு ஜெப குறிப்பை நான் சொல்கிறேன். நீங்கள் கருத்தாக அப்படியே எல்லாரும் சேர்ந்து அப்படியே ஜெபிங்க. அதில் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் பட்டணமாக இருக்கலாம், பட்டணத்தில் இருக்கலாம், கிராமங்களில் கூட இருக்கலாம், வீட்டில் இருக்கலாம், மற்ற தேசங்களில் கூட இருக்கலாம். ஒருமனப்பட்டு இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கணும் இப்போதும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்திய தேசத்தில் சுவிசேஷத்தை அறிவிக்க எந்த ஒரு பட்டணத்திலும் கிராமங்களிலும் தடைகள் வரவே கூடாது ஆண்டவரே. எந்த ஒரு மாநிலத்திலும் வரவே கூடாது அப்படின்னு சொல்லி சுவிசேஷ தடைகள் நீங்க முடிக்காக எல்லாரும் அப்படியே நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாம் ஜெபிக்கலாமா? எஸ் ஜெபமனுங்களை ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றிப்பா. வானாதி வானங்களும் கொள்ளாத எங்கள் பரலோக பிதாவே ஸ்தோத்திரம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன எங்கள் பரலோக பிதாவே, இதோ உம்முடைய பாதபடியில் இருந்து நாங்கள் எல்லாரும் உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். உம்முடைய மகிமையுள்ள பிரசன்னத்திற்குள்ளே இருந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் எதுவுமே இல்லை ஆண்டவரே. தேங்க்யூலா. நன்றிங்கப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தேங்க்யூலா. நாங்கள் விசுவாசத்தோடு உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நீர் இந்திய தேசத்தை அதிகமாக நேசிக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். தமிழ்நாட்டை அதிகமாக நேசிக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். கடைசி கால எழுப்பிலே ஆண்டவரே தெரிந்து எழுப்பிலுக்கு வரும்படிக்காக ஹல்லேலூயா எழுப்பிலே அடையும்படிக்காக தமிழ்நாட்டை நீர் ஆயத்தப்படுத்தி கொண்டு வர்றீங்க. இந்திய தேசத்தின் போராட்டத்தை ஆசீர்வதிக்க போறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். இப்போதும் ஆண்டவரே இதோ ஹல்லேலூயா இதோ இந்திய தேசத்திலே சுவிசேஷத்தை அறிவிக்க கூடாதபடிக்கு நிறைய தடைகள் வருவதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே தடைகள் ஆவற்றையும் கர்த்தர் மாற்ற வேண்டுமா? இப்பொழுது நாங்கள் உம்மிடத்திலும் முறையிடுகிறோம் கர்த்தாவே. எங்கள் இந்திய தேசத்தில் காணப்படுகிற உம்முடைய வார்த்தைகளை கொண்டு போக கூடாதபடிக்கு, உம்முடைய வார்த்தைகளை பேசக்கூடாதபடிக்கு, கிராமங்களில் ட்ராக்ஸ் மூலமாக உம்முடைய வார்த்தைகளை அறிவிக்க கூடாதபடிக்கு, உம்முடைய வார்த்தைகளை பிரசங்கிக்க கூடாதபடிக்கு நிறைய தடைகள் சில மனிதர்கள் மூலமாய் வந்து கொண்டே இருக்குது ஆண்டவரே. ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிவீர். ஆயினும் நாங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கொண்டு வருகிறோம். இந்த பிரச்சனைகளை, இந்த தடைகளை கர்த்தர் தகர்த்து போட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகளை தகர்த்து போடுகிறவர் நீர் அல்லவா? தடைகளை தாண்டி நீங்கள் கடந்து போவீர்கள் சொல்லி எங்களுக்கு வாக்குத்தத்தத்தை நீர் கொடுத்தீரே. இந்திய தேசத்தில் காணப்படுகிற, தமிழ்நாட்டிலே காணப்படுகிற இந்த சுவிசேஷத்துக்கு உண்டான தடைகளை கர்த்தர் இப்போதே மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த தடைகள் எல்லாம் விலகி போகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ தடை செய்கிற மனிதர்கள் மனம் திரும்பும்படிக்கான இருதயத்தை நீர் அவர்களுக்குள்ளே விதைக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட இருதயத்தை கர்த்தர் உண்டு பண்ண வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தேங்க்யூலா. மனிதர்களை உண்டாக்கிறவர் நீர் ஆண்டவரே. நீர் நினைத்தாலே போதும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் ஆண்டவரே. அவர்கள் எல்லாரும் மனம் திரும்பி விடுவார்கள். ஹல்லேலூயா. எந்த ஒரு அமைப்பாக இருக்கட்டும், இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க கூடாதபடிக்கு, கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்க கூடாதபடிக்கு எந்த ஒரு அமைப்பை எழும்பினாலும் கூட அந்த அமைப்பையும் கர்த்தர் தடை செய்து மனிதர்களை ரட்சித்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த இரவிலே இந்திய தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் மேலும் ஒரு பெரிய ஒரு மாற்றம் உண்டாக்கட்டும். சுவிசேஷ தடைகள் நீங்கட்டும். சுவிசேஷ ஒளி ஹல்லேலூயா எங்கள் இந்திய தேசத்தில் மறுபடியும் இறங்கி வரட்டும். நாங்கள் அறிவிக்கிறவங்களை புறப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் அப்படி செய்ததுக்காக ஸ்தோத்திரம். ஏசப்பா, நாங்கள் உம்மிடத்தில் முறையிட்டு இருக்கிறோம். பெரிய மாற்றங்களை கொண்டு வாங்க. சுவிசேஷ தடைகள் எல்லாம் நீங்கி போகட்டும். சுவிசேஷ ஒளி இறங்கி வரட்டும். இயேசுங்கிற நாமத்தில் ஜெபிக்கிறாங்க பிதாவே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேங்க்யூலா. நன்றி. இந்த ஜெபத்தை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். இரண்டாவது காரியத்துக்காக நாம் ஜெபம் பண்ண போறோம். மதமாற்ற தடை சட்டம். இந்த பாரு, சில 6-7 மாநிலங்களுடைய பேரெல்லாம் உங்களுக்கு நான் பேரை சொன்னேன். அந்த மாநிலங்களில் மதமாற்ற தடை சட்டம் இருக்குது. இந்தியா முழுசு கொண்டு வருவதற்காக திட்டமிட்டு இருக்கிறாங்க. இந்த தடைகளை நீங்கி போகணும். மதமாற்ற தடை சட்டமெல்லாம் மறுபடியும் வாபஸ் பண்ணப்படணும். இதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எஸ் ஜெபிக்கலாம். இப்போது ஜெபிங்கள். இப்போது தேங்க்யூலா. நன்றி. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தேங்க்யூலா. இதோ எங்கள் இந்திய தேசத்தில் பல மாநிலங்களில் ஆண்டவரே சுவிசேஷத்தை அறிவிக்க கூடாதபடிக்கு, சுவிசேஷர்கள் எழும்பக்கூடாதபடிக்கு, ஆண்டவருடைய வார்த்தையில் அறிவிக்க
அறிவிக்கக்கூடாதபடிக்கு மதமாற்ற தடை சட்டம் என்கிற சட்டத்தை கொண்டு வந்து ஆண்டவரே தடை செய்ய நினைக்கிறாங்க. ஆண்டவரே மதமாற்ற தடை சட்டத்தை போட்டிருக்காங்கப்பா, அது எல்லாவற்றையும் உங்களுடைய சமுத்திரங்களை கொண்டு வருகிறோம். இந்த மதமாற்ற தடை சட்டம் வராதபடிக்கு ஹல்லேலூயா கர்த்தர் இந்தியாவில் வராதபடிக்கு நீங்கள் தடுத்து போட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். எந்தெந்த மாநிலத்தில் ஆமாப்பா அந்த மதமாற்ற தடை சட்டம் இருக்குதோ ஹல்லேலூயா அந்த மாநில முதல்வர்கள் ஹல்லேலூயா ஒவ்வொரு மாநில முதல்வரும் மதமாற்ற தடை சட்டத்தை வாபஸ் பண்ணப்பட அவள் இருதயத்தில் இந்த இரவில் நீங்கள் பேச வேண்டுமா, உள்ளத்தில் நீங்கள் பேச வேண்டுமா, கிரியை செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. தேங்க்யூலா. ராஜாக்களோடு நீர் பேசுகிறவர் நீர், ஹல்லேலூயா அதிகாரிகளோடு நீர் பேசுகிறவர் நீர், அவள் இருதயங்களை மாற்றுகிறவர் நீர் ஆண்டவரே. ஒரு இமைப்பொழுதிலே ஒரு இரவிலே மாற்றி காலை பொழுதிலே ஒரு மாற்றங்களை கொண்டு வந்தவர் நீர் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட இந்திய தேசத்தில் எந்தெந்த மாநிலத்தில் மதமாற்ற தடை சட்டத்தை எந்தெந்த மாநில முதல்வர்கள் கொண்டு வந்தார்களோ அவர் உள்ளத்தில் நீ பேச வேண்டுமா நாங்கள் மன்றாடி நாங்கள் செபிக்கிறோம். உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் எதுவுமே இல்லை ஆண்டவரே. நீர் அவரோடு பேசுவீராக ஆண்டவரே. அவர்கள் செய்த தவறை சுட்டி காண்பிப்பீராக. இரவிலே நீர் பேசுவோம், அந்த இரவிலே நீர் பேசுவோம். காலையில் ஒரு மாற்றத்தை நாங்கள் பார்க்க கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூலா. நன்றி. ஹல்லேலூயா. ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டுமா இயேசுங்கிற உங்க நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம். ஒரு மாற்றம் வரட்டும். இந்திய தேசத்தில் முழுவதுமாக மதமாற்ற தடை சட்டம் வரவே கூடாதபடிக்கு இதோ அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே எங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை இந்திய தேசம் முழுவதும் நாங்கள் தெளித்து நாங்கள் செபிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே ஓ ரபா துடா ரபா லா ரபா ஹல்லேலூயா நாங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தாவே எங்கள் தேசத்தை ஆசீர்வதிப்பீராக. தமிழ்நாட்டை விசேஷமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நீர் ஆசீர்வதித்து மகிமைப்படும் ஆண்டவரே. நீர் மாத்திரம் அந்த தேசத்தை இந்திய தேசத்தையும் தமிழ்நாட்டை நீர் பாதுகாத்துக்கொள்ள எல்லா மாநிலங்களையும் நீர் பாதுகாத்துக்கொள்ளும். எல்லா அரசியல் தலைவர்களையும் கர்த்தர் பாதுகாத்துக்கொள்ள வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். அப்படிங்க செய்ததுக்காக ஸ்தோத்திரம். இயேசு என்கிற நாமத்தில் செபிக்கிற எங்கள் பிதாவே. ஆமென் ஆமென். மூன்றாவது காரியத்துக்காக நாம் ஜெபம் பண்ண போறோம். என்ன தெரியுமா? இந்த சுவிசேஷ தடைகளை கொண்டு வருவது சத்ருவானவன். சத்ருவை இப்போ தடை செய்து நாம் ஜெபிக்க போறோம். அவன் தான் ஜனங்களுக்குள்ளே இந்த மாதிரி பின்னாடியிலிருந்து செயல்படுகிறவன். அவன் தான் ஸ்தோத்திரம். இப்போ அவனை நம்ம கடிந்து கட்ட போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஸ்தோத்திரம் பிசாசை கடிந்து கொள்ள போறீங்க. இப்போது ஆண்டவர் சொன்னார், விசுவாசம் உள்ளவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை அவங்க நீங்கள் துரத்துவீங்க என்பதுதான் கர்த்தர் சொன்னார். இப்போ நம்ம துரத்த போகிறோம். இப்போது எல்லாரும் ஜெபிக்கலாம். சுவிசேஷ தடையை கொண்டு வருகிற அந்த பொல்லாத ஆவிகளை கடிந்து கொண்டு கட்டுங்கள் இப்போது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா. இப்போது நாங்கள் பலம் கொள்ளுகிறோம். கர்த்தருடைய ஆவியால் நிரப்பப்பட்டுகிறோம். நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க நிரப்புங்க. ஹல்லேலூயா. விசுவாசத்தால் நிரப்புங்க. இப்பொழுதும் இந்திய தேசத்திலே தமிழ்நாட்டிலும் கூட மற்ற மாநிலங்களிலும் கூட ஹல்லேலூயா இதோ சுவிசேஷ தடைகளை கொண்டு வருகிற அந்த பொல்லாத ஆவிகள் மடங்கடிக்கப்பட்டு போகட்டும். அந்த பொல்லாத ஈனமான ஆவிகளை அரசியல்வாதிகளுக்கு பின்னாடி சமூக அந்த அமைப்புகளுக்கு பின்னாடி செயல்படுகிற பொல்லாத ஈனமான ஆவிகள் எல்லாம் இருளுக்குள்ள இருக்கிற பொல்லாத ஈனமான ஆவிகள் எல்லாம் இப்போதே சிறைப்பட்டு போகட்டும். இந்த ஆவிகளை கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நாங்கள் புறம்பாக்குறோம். இயேசுவின் நாமத்தினாலே புறப்பட்டு வெளியேறு. இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு இந்திய தேசத்தில் இடமில்லை. எங்கள் இந்திய தேசத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். எங்கள் தமிழ்நாட்டை எழுப்புகளுக்காகவே தெரிந்து கொண்டிருக்கிறார். இங்கு உனக்கு இடமில்லை. வெளியேறு. இயேசுவின் நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டளை கொடுக்கிறோம் இப்போதே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பொல்லாத ஆவியெல்லாம் வெளியேறட்டும். கட்டளை கொடுங்க, கட்டளை கொடுங்கள் இப்போ இயேசுவின் நாமத்தினாலே. சுவிசேஷ தடைகளை கொண்டு வருகிற இந்த பொல்லாத ஈனமான ஆவியெல்லாம் சிறையுண்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தினாலே நாங்கள் இந்த கட்டளை கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் அப்படியே ஆகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெயம் எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. இறுதியாக ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அதாவது சுவிசேஷர்கள் எழும்பணும், விடுதலையாக கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கணும், நம்ம ட்ராக்ஸ்களை கொடுக்கணும். அதுக்காக நம்ம எல்லாம் சேர்ந்து நான் ஜெபம் பண்ணி நிறைவு செய்ய போகிறோம். ஜெபிக்கலாமா? ஜெபிங்கள் இப்போது. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்கள் இந்திய தேசத்திலும் தமிழ்நாட்டிலும் மற்ற எல்லா மாநிலங்களிலும் சுவிசேஷர்கள் திரளாய் எழும்பட்டும். சுவிசேஷ ஒளியை கொண்டு போகிறவர்கள் எழும்பட்டும். நாங்களும் கடந்து போகட்டும். கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலுமாக எல்லாரும் சுவிசேஷத்தை அந்த ஒளியை கொண்டு போய் இருளை துரத்தவர்களாக எங்களை மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாக இருக்கின்றன என்று நீர் சொன்ன அந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களுடைய பாதங்கள் எல்லா கிராமங்களுக்குள்ளும் கடந்து போகட்டும், எல்லா பட்டணங்களுக்குள்ளும் கடந்து போகட்டும், எல்லா வீடுகளுக்குள்ளும் கடந்து போகட்டும். தடை செய்கிறவர்கள் மனம் திரும்பட்டும், அவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். எங்கள் இந்திய தேசம் சுவிசேஷரால் நிரப்பப்படுவதாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூலா. 18ஆம் நூற்றாண்டிலே இயேசுவே திரளான ஆயிரக்கணக்கான ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேங்க்யூலா. மிஷனரிகளை கர்த்தர் பூமி எங்கும் அனுப்பினரே, இந்திய தேசத்துக்கு அனுப்பினரே. அப்படிப்பட்ட மிஷனரிகள் எங்களுக்கு தமிழ்நாட்டில் எழும்பட்டும், இந்தியாவில் எழும்பட்டும். ஸ்தோத்திரம். ஏற்றுக்கொள்கிற ஆண்டவரே பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் எழும்பட்டும் ஆண்டவரே.
சுவிசேஷத்தை தடை செய்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்களாக, அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. கர்த்தருடைய கையில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் மகிமைப்படும். நீர் அப்படி செய்ததுக்காக ஸ்தோத்திரம். சுவிசேஷத்தில் ஒவ்வொரு நீர் பலப்படுத்தும், மன தைரியத்தை கொண்டும் அப்போஸ்தலரை போல நாங்கள் ஊழியம் செய்ய ஒவ்வொருவரையும் உங்களுடைய கடைசி கால அபிஷேகத்தினால் ஆவியானவரே எங்களை நிரப்ப வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தைரியமாய் அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்தது போல நாங்கள் தைரியமாக சுவிசேஷத்தை சொல்ல எங்களுக்கு கிருபை செய்யுங்க. நாவை திறங்க, வல்லமை வெளிப்படட்டும், அற்புதம் நடக்கட்டும், உங்கள் நாம மகிமைப்படட்டும். அப்படியே நீர் செய்ததுக்காக ஸ்தோத்திரம். இயேசுங்கிற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் தூய நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நாம் செய்த எல்லா ஜெபங்களையும் கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். கர்த்தருக்கு நாம் மகிமை செலுத்துவோம். ஜெபத்தை ஏற்றுக்கொண்டவரே, பதில் செய்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். ஜெபித்த ஒவ்வொருவரையும் நீர் பேர் பெறாய் தனித்தனியாக குடும்பமாக அவர்களை ஆசீர்வதித்து இரவிலே எல்லாரோடும் நீர் பேச வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்ததுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென். ஆமென். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால், சுவிசேஷ தடைகள் மாறும்படிக்காக நம்ம ஜெபித்திருக்கிறோம். தொடர்ந்து இந்த காரியங்களுக்காக உங்களுக்கு தனிப்பட்ட ஜெபம், உங்கள் ஜெபக்குழு, அதே போல் உங்கள் சபைகளிலே சொல்லியதுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் சீக்கிரமே தடையில கர்த்தர் மாற்றுவார். சரிங்களா? சரி, ஓகே. இது நீங்கள் அதிகமாக நீங்கள் நிகழ்ச்சியை பார்த்த பிறகு மற்றவர்களுக்கு என்ன செய்யணும்? ஷேர் பண்ணணும். சரிங்களா? இது வரைக்கும் நீங்கள் நம்முடைய ஜீரோ ஹவர் மினிஸ்ட்ரியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக என்ன செய்யணும்? சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். சரிங்களா? சரி, ஓகே. ஜெபிங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.